முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற அந்த நிகழ்வில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கல்வியாளராக அவருடைய சர்ச்சை என்பதை விட தமிழுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன். எனவே இதற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி தியாகி சங்கரலிங்கனார் உயிரை விடுகிறார். ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் ஒரு காங்கிரஸ்காரர். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தமிழ்நாடு அரசு நிகழ்வு இன்றைய தேதி வரைக்கும் தொடங்கிக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம் பாடலையா? ஆமா, அப்படிதான் செய்தி சொல்லு. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாடப்படாத வந்தே மாதரம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாடப்பட்டுச்சு? ஏன் பாடப்பட்டுச்சு? இவர் எப்படி தாழ்ந்தவரானார் அப்படின்ற கேள்விய வஉசியோட மனைவி வஉசியிடம் கேட்டதாக வஉசி பதிவு பண்றார். அதாவது நீங்க சொல்ற ஒரு மொழியில இருக்கிற ஒரு பாட்டை நான் பாடினாதான் நான் இந்தியன் ஏத்துப்பீங்க, என் மொழியில நான் பாடினா நீங்க இந்தியன் ஏத்துக்க மாட்டீங்களா? இதை நான் கேட்க தானே செய்வேன். ஒரு மக்களாட்சியில ஹீரோ வர்ஷிப், தனிநபர் வழிபாடு என்பது மக்களாட்சியை சிதைத்து விடும் சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்ற அந்த வார்த்தையில அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த எச்சரிக்கை உண்மையாயிடுச்சா? யார வேண்டுமானாலும் மாமானு கூப்பிடலாம், யார வேண்டுமானாலும் அண்ணன் கூப்பிடலாம், யார வேண்டுமானாலும் அப்பான்னு கூப்பிடலாம், யார வேணாலும் அம்மானு என்று இந்த போக்கு இருக்கு பாருங்களேன். இது வந்து ரொம்ப 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 ஆபத்தான போக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற அந்த நிகழ்வில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கல்வியாளராக அவருடைய பார்வை. சர்ச்சை என்பதை விட தமிழுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன். இது எப்படி சார் தமிழுக்கு செய்யப்பட்ட துரோகமாக இருக்கும்? தமிழ் இந்திய ஒன்றியத்தின் ஒரு மொழியா இல்லையா? இந்தியாவினுடைய ஒரு மொழி தானே. அப்போ தமிழில் பேசினா நான் இந்தியன் கிடையாதா? தமிழால் நான் இந்திய தாயை வணங்கினால் அது வணக்கமாக ஏற்றுக்க மாட்டீங்களா? இந்தியா என்பதே பல்வேறு மொழிவாரி தேசிய இனங்களுடைய ஒன்றியம். இந்திய அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக இந்தியா தட் இஸ் பாரத்னு எழுதியிருக்கு. இந்தியா என்கின்ற பாரதம். நீராடும் கடல் உடுத்த பாடல் இருக்குல்ல, அதில் பாரதம்ன்ற வார்த்தை வருதா இல்லையா? வந்தே மாதரத்தில் பாரதம்ன்ற வார்த்தையோ இந்தியான்ற வார்த்தையோ இருக்கா? இல்லை. அப்போ எது உண்மையான தேசபக்தின்னு நினைக்கிறீங்க? இதுவே ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா? பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்தியாவினுடைய குடிமகன் என்கின்ற போது எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, என்னுடைய மொழி இந்திய மொழி என்பதுதான் என்னுடைய பெருமை. தமிழ் பேசுகின்ற நான் இந்தியனாக வாழ்கிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கிற பெருமை. அந்த அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலங்கள், இந்தியாவில் உருவான மாநிலங்கள் விடுதலைக்கு பிறகு இந்தியாவிற்கென்று ஒரு அரசமைப்பு சட்டம் வந்து இந்தியா குடியரசான பிறகு மாநிலங்கள் உருவானதே, அந்த மாநிலங்கள் உருவானதே நிர்வாக வசதிக்காக அல்ல, மொழிவாரி மாநிலங்கள் தான். பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் தெலுங்கு பேசும் மக்களுக்கு ஒரு மாநிலம் வேண்டும் என்று அவர் வந்து உயிர் துறக்கிறாரு. அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய போராட்டம். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷனே சிந்திக்கிறாங்க, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருந்தது, மெட்ராஸ் ஸ்டேட்னு மாறுகின்ற போது உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற பல பகுதிகள் உங்களுக்கு கேரளாவாக, ஆந்திர பிரதேஷாக, கர்நாடகாவாக, இப்படி பல மாநிலங்கள் வந்து உருவாகுது. மிச்சம்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம். அந்த மெட்ராஸ் ஸ்டேட் இல்லை, இது தமிழ்நாடு. எனவே இதற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்க
அப்படின்னு சொல்லி தியாகி சங்கரலிங்கனார் உயிரை விடுகிறார். ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் ஒரு காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து தான் அவர் விடுதலை போராட்டத்துக்கு பங்கேற்கிறார். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை பொது உடைமைக்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் மிக தீவிரமாக முன்னெடுத்தார்கள். முன்னணி களத்தில் நின்னாங்கன்றதுனால நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைங்கள்னு சொன்னார். ஒரு உயிர் போன பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமே அரசுக்கு உருவாகுது. 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. சட்டமன்றத்தில் ஜூலை மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது நாடாளுமன்றத்துக்கு சென்று நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடிய அந்த சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு என்று இந்த மாநிலம். ஆக இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கூட சும்மா வந்துடல. ஒரு தியாகம், ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிருக்கு முன்னாடி பல்வேறு நபர்கள் போராடி இருக்கிறாங்க, சிறை சென்றிருக்கிறாங்க என்பதுதான். இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு என்னன்னா, நீங்கள் இந்தியாவில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எம்பலத்தில் வாய்மையே வெல்லும்னு இருக்கு. இப்போ வாய்மையே வெல்லும் என்றால் இந்திய மொழியில் சொல்லப்படுறதா ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்போ இந்தியா என்ற கூட்டாட்சியில் ஒருமைப்பாட்டை, ஒருங்கிணைப்பை எப்படி ஏற்படுத்த முடியும் என்கின்ற போது, நீங்கள் வேறு மொழி பேசுறீங்க, நான் வேறு மொழி பேசுகின்றேன், இன்னொருத்தர் இன்னொரு மொழி பேசுறாருன்னா நம்முடைய கடமை என்னன்னா எல்லா மொழியையுமே இந்திய மொழியாக அங்கீகரிப்பது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்க வழக்கங்கள் படி அவர்கள் வாழ்வது. ஆனால் பொது அமைதி, எல்லோரையும் சமமாக நடத்துவது. பழக்க வழக்கம்ன்ற பேரில் நீங்கள் ஒரு ஏற்றத்தாழ்வை வைத்திருந்தால் அது மரபுன்னு ஏற்றுக்க முடியாது. அப்போ எதை மரபு என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அளவுகோல் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், இதை அடிப்படையாக கொண்ட மரபாக இருந்தால், பழக்க வழக்கங்களாக இருந்தால் அந்த பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வது, அந்த மரபை பின்பற்றுவது, அதுதான் இயல்பு. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு மொழி வாழ்த்து, தமிழன்னையை வாழ்த்தக்கூடிய பாட்டு, அந்த நீராடும் கடலுடுத்து என்ற அந்த பாடல், அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். எந்த அளவிற்கு அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அரசு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாடலுடைய தொடக்கமே இந்தியாவுடைய புவி அமைப்பை சொல்லுது. இந்தியா 3 பக்கம் கடலால் சூழப்பட்டது, ஒரு பக்கம் நிலப்பரப்பால். இது அந்த பாடல்ல வருதா இல்லையா? அப்போ இந்தியாவை அந்த பாடல் அந்த வரைபடத்தை கண்முன்னால் காட்சியாக, இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்தியாவினுடைய பெருமைமிகு மாநிலமாக இது திகழ்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இன்புற்ற வேண்டும் என்கின்ற பண்பை தமிழ் நமக்கு தருகிறது, தமிழ் இலக்கியம் நமக்கு தருகிறது இல்லைங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் என்ன? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் என்ன? ஆக இந்த தமிழ் எதை கொடுக்கிறது? எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கிறது. எனவே நான் தமிழன்னையை வணங்குகின்றேன் என்பதுதான். இது எந்த மொழி பாடலாக, மொழி வாழ்த்தாக இருந்த மாநில வாழ்த்து, நாட்டின் வாழ்த்து என்று எடுத்துக்கொண்டாலும் இது தனிச்சிறப்பு மிக்கது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே உறவினர்களாக பார்க்கிறது. இந்திய நாடு மிக பெரும் பெருமையை பெற்ற நாடு. அந்த பெருமை பெற்ற நாட்டில் மிகச்சிறப்பு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டை வைக்கிற ஒரு மரபு கொண்ட ஒரு பாடலாக இருக்கிறது. எனவே இந்த பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் பாடுவது என்பது மரபு. ஒரு நிகழ்ச்சி தொடங்கணும்ல, அப்போ தொடங்கும் பொழுது என் மாநிலத்தின் மொழியை நான் வாழ்த்துவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். நான் இந்தியன், இந்த அரசு இந்திய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநில அரசு. எனவே அந்த அடிப்படையில் நிகழ்வினுடைய நிறைவு பகுதியில் நான் ஜனகணமன என்கின்ற தேசிய கீதத்தை பாடி முடிக்கின்றேன். இதுதான் காலமாக பின்பற்றப்பட்ட மரபு. அந்த மரபு இன்று மீற வேண்டிய அவசியம் எங்கே எழுந்தது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இது மரபாக பின்பற்றப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மரபாக பின்பற்றப்பட்டு வந்தாலும்
ஒரு சிலர் வேண்டுமென்றே இதை தவிர்த்தார்கள் என்ற செய்தி வந்தவுடனே 2021 அரசாணையே போட்டாங்க. ஆனால் 2021 மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது கூட முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டு பிறகுதானே தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. அதாவது வந்துங்க, நீங்கள் 2021 சட்டம் போடப்பட்டதில்லை, அந்த அரசாணை போடப்பட்டதில்லை. அந்த அரசாணையில் ரொம்ப தெளிவாக தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், எல்லா அரசு நிகழ்வுகளையும் பாடணும் என்று அந்த அரசாணை போடுறாங்க. அப்படின்னா முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவி ஏற்கும் பொழுது அந்த மரபு மீறப்பட்டதால் முதலமைச்சராக பதவி அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்களுக்கு பதவியேற்பு விழாவிலேயே மரபு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு அரசாணையை முதலமைச்சர் வெளியிட்டார் அப்படின்னு. அதாவது நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னா, நீங்க தமிழ்தாய் வாழ்த்து எல்லோரும் எல்லா நிகழ்ச்சியும் பாடணும்ன்று அரசாணை இருக்கின்ற போது அந்த அரசாணையை ஏன் மதிக்கல அப்படின்னு கேட்டா, அதற்கு பதில் சொல்லுவதற்கு முன்வராமல் ஒரு அரசாணை வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்கல. அரசாணை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு மரபு இருந்தால் கூட எங்கோ தவறு நடப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துறோன்றதுனால தானே ஒரு அரசாணை போடுறாங்க. அப்போ ஒரு அரசாணை போடுகின்ற போது ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறு சரி செய்யணும், இனி யாரும் எந்த இடத்துல அந்த தவறை செஞ்சிடக்கூடாது என்பதனால தான். அது உங்களுக்கு வேறு ஒரு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாம நிகழ்வு தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் அந்த நிகழ்வு தொடங்குகிறது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த அரசாணை போட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எனவே அத்தகைய சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தமிழ்நாடு அரசு நிகழ்வு இன்றைய தேதி வரைக்கும் தொடங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு முறை கலைவாணர் ரங்கத்தில் இவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும் பொழுது சரஸ்வதி வந்தனம் பாடினாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது கூட உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனவே கலைவாணர் ரங்கத்தில் அந்த ஒரு அரசு விழா கிடையாது, அது ஒரு தனியார் விழா தான். ஆனால் ஒரு பிரதமர் கலந்து கொள்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் இந்த வந்தனத்தோடு பாடுவது என்பது எந்த வகையில் நியாயமான ஒரு விஷயமாக இருக்க முடியும் என்ற கேள்வி அப்பொழுதே விவாதத்திற்கு வந்தது தான். எனவே நாம் ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அப்படின்ற போது அந்த தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை மதிக்கலைன்னா மற்றவர்கள் மதிப்பாங்களா? ஆனால் இது ஆளுநருடைய விழா தானே. விஜய் முதலமைச்சராக பதவி. ஆளுநர் யார்? தமிழ்நாட்டுடைய தலைவர். தமிழ்நாட்டினுடைய தலைவர். தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்தினுடைய தலைவராக ஆளுநர் இருக்கிறார். அப்போ ஆளுநர் தலைமையில் இருக்கிற அரசு, ஆளுநர் தலைமையில் இருக்கிற சட்டப்பேரவை, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அவர் சட்டப்பேரவையின் பிரிக்க முடியாத அங்கம், அரசியலையும் அவர் பிரிக்க முடியாத அங்கம். ஏனென்றால் சட்டப்பேரவையை கூட்டுவதே அவர்தான். சட்டப்பேரவை நிறைவேற்றக்கூடிய எந்த மசோதாவும் அவருடைய கையொப்பம் இல்லாமல் சட்டமாகாது. ஏன்னா அப்படி பார்க்க போனீங்கன்னா சட்டமன்றத்தின் ஒரு அங்கம். அரசினுடைய உத்தரவு ஆளுநரின் பெயரில் தான் பிறப்பிக்கப்படுது. எனவே ஆளுநர் என்பவர் இந்த மாநிலத்தினுடைய தலைவர். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி தானே செயல்பட முடியும். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி தான் செயல்படுமே தவிர தனக்கு சொந்த விருப்பு வெறுப்பு இருக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்கு. முதல்ல வந்தே மாதரம் பாடணும், பிறகு தேசிய கீதம், பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த விதிமுறையின் அடிப்படையில் தான் இங்கே முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியில் பின்பற்றப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இருந்தால் முதல்ல அந்த சர்க்குலரை நீங்கள் வெளியிடுங்க. அப்படி ஒரு சர்க்குலரே கிடையாது. எனக்கு தெரியாது, நீங்க சொல்றதுனால யார் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கு முதல்ல அந்த சர்க்குலரை வெளியிடுங்க. நீங்க சொல்ற வரிசைப்படி தாவேக தொண்டர்கள் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதான் கேட்கிறேன். அப்படி ஒரு சர்க்குலர் இந்த வரிசையில, நீங்க சொன்ன வரிசையில நீங்க ஒரு வரிசை சொன்னீங்கல்ல, முதல்ல இந்த பாடுங்க, ரெண்டாவது பாடுங்க, மூணாவது அப்படின்னு போட்டு யார் கையெழுத்து போட்டாங்க? அப்படின்னு கையெழுத்து போட்டு யார் சர்க்குலர் யாருக்கு வந்துச்சு? அப்படி ஒரு சர்க்குலர் இருந்தா காட்டுங்க. அப்படி ஒரு சர்க்குலர் இல்லை. அது பொய்யா? எனக்கு தெரியாது. இருந்தா காட்டுங்க தான் நான் சொல்ல முடியுமே தவிர அது என்னன்றதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஆக இங்க என்ன சிக்கல் ஏற்படுதுன்னு கேட்டா, வந்தே மாதரம் என்கின்ற பாடலுடைய முழு பாடலை, வந்தே மாதரம் என்ற முழு பாடலை அரசு நிகழ்வுகள்ல பாடணும்னு அமைச்சரவை முடிவெடுக்குது. ஒன்றிய அமைச்சரவை முடிவெடுத்து அதை அவங்க ஒரு ஆணையா போடுறாங்க. இந்த ஆணையா போட்டதுக்கு பிறகு ஒருவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகிறார்.
அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, இது உங்களை எந்த வகையில் பாதித்தது? இதுல எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களை பாதிக்குமே ஆனால் நீங்கள் இந்த நீதிமன்றத்தை நாடலாம். இதுதான் அந்த உத்தரவுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆக என்ன பாட சொல்றாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. உன்னை பாட சொல்லி இங்க கட்டாயம் எதுவும் கிடையாதே, நீ இதுல எதுவும் பாதிக்கப்படலையே, அப்போ நீ பாதிக்கப்படுற சூழல் வந்தா நீ நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவர் பதவியேற்றார்ல, மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றாங்கல்ல, அதுல பிரதமரே கலந்துக்கிட்டாங்கல்ல, அதுல பாடினாங்களா வந்தே மாதரம்? பாடலையா? ஆமா, அப்படிதான் செய்தி சொல்லு. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாடப்படாத வந்தே மாதரம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாடப்பட்டுச்சு? ஏன் பாடப்பட்டுச்சு இல்லையா? ஆக இங்க என்னன்னா, தேசிய கீதத்திற்கு ஒரு வாதத்திற்காக, நீங்க சொல்வது எல்லாம் ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டால் கூட, தேசிய கீதத்திற்கு சமமாக வந்தே மாதரம் மதிக்கப்படணும். அவ்வளவுதான் அந்த உத்தரவில் இருக்கிற விஷயம். அதாவது தேசிய கொடி, தேசிய கீதம், இதற்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? வந்தே மாதத்திற்கு கொடுக்கணும். இவ்வளவுதானே சொல்லியிருக்கு. அப்படியே நீங்க சொல்வது படி நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, தமிழ்நாட்டில் என்ன மரபு? தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்துல தொடங்குறது. தேசிய கீதம் எப்ப பாடுற மரபு? விழாவினுடைய முடிவுல. அப்ப விழாவினுடைய முடிவுல தேசிய கீதம் பாடும்போது தான் நீங்க எதை பாடி இருக்கணும்? வந்தே மாதரம். அப்புறம் அந்த ஆர்டரை நீங்க, தேசிய கீதம் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா, தேசிய பாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததா? தேசிய கீதம். அப்புறம் எனக்கு என்ன, ஒரு ஜேர்னலிஸ்டாவே எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எப்போதுமே தேசிய கீதம் தான் இந்தியாவுடைய நம்பர் 1 வச்சுக்கலாம். ஆனா தேசிய கீதத்தை 2ஆம் பட்சமா புறந்தள்ளிட்டு வந்தே மாதரம் முதல் பட்சமா பாடுறாங்களே, அப்ப தேசிய கீதம் இனிமேல் 2ஆம் பட்சம் தானா? அதாவது ஜேர்னலிஸ்டா எனக்கு இருக்கிற டவுட் இது. தேசிய தேசம் அப்படின்னு நீங்களே நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டா, பகத்சிங்கோட உயிர் தியாகத்திலையும் வஉசியுடைய ரத்தத்திலையும் பிறந்த இந்தியாவில், வஉசி ரத்தமும் பகத்சிங்கோட உயிர் தியாகமும் ஒரு இந்தியாவை கட்டமைப்பதற்காக போராடியது. அது எந்த இந்தியா அப்படின்னு கேட்டா, பன்மத்துவம் வாய்ந்த இந்தியா. அப்ப அந்த இந்தியால வங்க மொழி பேசுறவங்க இருப்பாங்க, குஜராத்தி மொழி பேசுறவங்க இருப்பாங்க, மராத்தி மொழி பேசுறவங்க இருக்காங்க, உருது மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, தமிழ் மொழி, தெலுங்கு மொழி என்று பல மொழிகள் பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இவர்களுக்கான இந்தியா, இந்த மக்களுக்கான இந்தியா, அதுதான் தேசிய கீதம் பிரபலி. ஜனகண மனல இது எல்லாம் வருது, இந்த மாநிலத்தின் பெயர்கள்லாம் அதுல வருது. சிலருக்கு அப்படிப்பட்ட இந்தியா பிடிக்கல, அவர்கள் ஒரு பாரதத்தை கட்டமைக்க பார்க்கிறாங்க. அந்த பாரதம் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க தானே தீவிரவாதிகள், அவங்கள தானே தீவிரவாதிகள்னு சொல்லணும். உண்மையிலே உங்களுக்கு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் பாடிய பாடலாகத்தான் இந்த வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் நாவல்ல வருது. துப்பாக்கி ஏந்திய போராட்டக்காரர்கள், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள். அப்ப பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய திரு அமித்ஷாவும் திரு நரேந்திர மோடியும் பயங்கரவாதத்திற்கு துணை நின்ற ஒரு பாடலை ஏன் தேசிய பாடல் ஆக்கணும் அப்படின்னு துடிக்கணும். இந்த சிக்கல்லாம் இருக்குன்றதை புரிந்து கொண்டுதான் தேசிய முழக்கமாக வந்தே மாதரம் என்கின்ற அந்த முழக்கம் இருந்த போது, அதைவிட தீவிரமான முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டு இந்திய விடுதலைக்கு போராடியவர்கள், சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு சுகதேவ், பகத்சிங் உயிர் பறிக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரர்களால். இன்குலாப் ஜிந்தாபாத். அப்போ இன்குலாப் ஜிந்தாபாத் என் ரத்தத்தில் கலந்தது இல்லையா? இதை விட ஒரு சிறப்பான ஒரு முழக்கம் இருக்குமா? இன்குலாப் ஜிந்தாபாத் என்றால், இன்குலாப் என்றால் என்ன? புரட்சி. புரட்சி என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய வள்ளலார் சொல்லுவதை போல கண்மூடி பழக்கம் மண்மூடி போக. ஒருவனை தாழ்வான ஜாதியில பிறந்ததாகவும் இன்னொருத்தனை உயர்வான ஜாதியில பிறந்ததாகவும் கண்மூடி பழக்கம் இங்க இருக்கே, அந்த கண்மூடி பழக்கம் போவதுதான் புரட்சி. புரட்சி ஓங்குக, புரட்சி வெல்க என்கின்ற அந்த இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது பொருள். அப்போ புரட்சி என்றால் வெறும் அரசியல் ரீதியாக விடுதலை பெற்றது மட்டுமல்ல,
இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வையும் மாற்றுவது என்பதுதான் பகத்சிங்கோட போராட்டம். அதுதான் வஉசியோட போராட்டம். ஜாதி ஒழிப்பு என்பதை மிக தீவிரமாக கடைபிடித்தவர் வஉசி. அவங்க மனைவி சொல்வதாக வஉ சிதம்பரனார் பதிவு பண்றார். அவங்க மனைவி சொல்றாங்களாம், ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, போடணும்னு இவர் சொல்லும் போது அவங்க இவரும் நம்ம மாதிரியான ஆளு தானே, நம்ம மாதிரி தானே கை இருக்கு, கால் இருக்கு, நம்ம மாதிரி தானே சிந்திக்கிறாரு, நம்ம மாதிரி தானே எல்லாம் செய்யறாரு, இவர் எப்படி தாழ்ந்தவரானார் அப்படின்ற கேள்வியை வஉசியோட மனைவி வஉசியிடம் கேட்டதாக வஉசி பதிவு பண்றார். சூப்பர்ல. அப்போ விடுதலை போராட்ட தியாகிகள் எப்படி இருந்திருக்காங்க நினைக்கிறேன். அப்போ புரட்சி ஓங்குகன்னு என்ன அர்த்தம்? புரட்சி வெல்லட்டும் என்றால் என்ன அர்த்தம்? இன்குலாப் ஜிந்தாபாத் என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிற வள்ளலார் சொன்ன அந்த வள்ளலாரால் அடையாளம் காணப்பட்ட இந்த கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போகி எல்லோரும் சமமாக வாழக்கூடிய ஒரு இந்தியாவை படைப்பது என்பதுதான். எனவே வந்தே இந்த மாநிலத்தாயை வணங்குதல், அவ்வளவுதானே. அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் எல்லா முழக்கத்தையும் அங்கீகரிக்கணும். இந்திய விடுதலைக்காக யாரெல்லாம் முழக்கமிட்டார்களோ அந்த முழக்கத்தை எல்லாம் அங்கீகரிக்கணும்னு சொல்லும் பொழுது, வந்தே மாதரத்தை எப்படி அங்கீகரிக்கிறது, அதை அந்த பாடலாக வைக்கலாம் சொல்லும் பொழுது, அந்த முதல் சில வரிகள் பசுமையான சோலைகள், மலைகள், நீர்நிலைகள் இதெல்லாம் இருக்கிற அற்புதமான பூமி என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளை மட்டும் தேசிய பாடலாக வைத்துக் கொள்ளலாம் என்று பாபு ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வழிமொழிகிறார். பாபு ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வழிமொழிந்த இந்த வரிகள் ஆனந்த மடத்தில் இருக்கக்கூடிய அந்த முழு பாடல் அல்ல. வங்கத்தைச் சேர்ந்த வங்க மொழியின் மிக முக்கியமான எழுத்தாளரான இந்த பாடலை முதல்ல இசையமைத்து பாடிய ரவீந்திரநாத் டாகூர் அவர்களே இந்த சில வரிகள் இருந்தால் போதுமானதுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஜனவரி மாதம் 1950 ஜனவரி 26 தானே ரிப்பப்ளிக். அந்த ரிப்பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடி நடந்த அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி, அதிலிருந்து உங்களுக்கு பார்லிமெண்ட், அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி 2 ரோலையும் அந்த அவை ப்ளே பண்ணுது. அப்போ பாபு ராஜேந்திர பிரசாத் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல தான் அவர் பேசுறார். அந்த அவை நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அவை நடவடிக்கையில் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் என்று பாராட்டப்பட்ட அந்த அம்மையார் தான் அங்கே நாடாளுமன்றத்தில் அன்றைய தேதியில் உறுப்பினராக இருந்தவங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பாடல்களை பாடுறாங்க. சாரே ஜகான் சே அச்சா, முகமது இக்பாலுடைய பாட்டு. அதுதான் ராகேஷ் சர்மா முதல்ல இந்தியாவிலிருந்து செயற்கைக்கோளில் போயிருக்கும் பொழுது செயற்கைக்கோளிலிருந்து இந்தியாவுடைய அன்றைய பிரதமர் அண்ணா இந்திரா காந்தியிடம் பேசும்போது பிரதமர் கேட்கிறார், மேலே இருந்து பார்க்கிறீர்களே இந்தியா தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி இருக்கு இந்தியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் சாரே ஜகான் சே அச்சா. ஆக இந்த பூமி அவ்வளவு அழகான பூமி அப்படின்ற அந்த விஷயத்தை முகமது இக்பாலுடைய பாடப்பட்டிருக்கு, ஜனகணமன பாடப்பட்டிருக்கு, வந்தே மாதரத்தின் சில வரிகள் பாடப்பட்டிருக்கு. எனவே பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஜனவரி 26 குடியரசு ஆவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னாடி கூட ஒரு தெளிவு இருந்தது. இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவரவர்களுடைய மொழியை, அவர்களுடைய பண்பாட்டை, அவருடைய உணவு பழக்கங்களை, அவர்களுடைய வழிபாட்டு முறையை, கடவுளை நம்புவது, கடவுளை நம்பாமல் இருப்பது என்கின்ற எல்லா உரிமையும் பெற்றவர்களாக இந்த இந்திய மக்கள் வாழ்வார்கள். இந்த இந்திய மக்களுடைய சமத்துவம், இந்த சமூகத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையில் இந்த நாடு வளர்ச்சி அடைவது என்பதுதான் இந்திய அரசமைப்பு. அந்த அடிப்படையில் தான் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக நாம் எங்களுக்கு ஒரு மரபு இருக்குது. இந்த மரபு தமிழனாக, மொழியாக நான் தமிழனாக இருக்கிறேன், மொழிவாரியாக நான் தமிழனாக இருக்கிறேன்னு சொன்னால், குடிமகனாக நான் இந்தியனாக இருக்கிறேன். எனவே மொழிவாரியாக நான் தமிழன், தேசமாக நான் இந்தியன் என்பதுதான் இங்கே இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? இதுல என்ன தேசப்பற்று போயிடுச்சுன்னு சொல்றீங்க? இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு, நீங்க இஸ்ரோ எடுத்துக்கோங்க. இஸ்ரோவுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க யாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடிய, தமிழ் வழியில் படித்த
நம்முடைய டாக்டர் சிவன், நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை, நம்முடைய வீரமுத்துவேல், இப்போ தென்காசியில் இருந்து ஷாஜி நக்ரி உள்ளிட்ட இவங்க எல்லாம் யார், எங்கிருந்து வந்தவங்க? உங்களுக்கு எந்த துறை, மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க, சட்டத்துறை எடுத்துக்கோங்க, எந்த துறையில தமிழ்நாட்டிலிருந்து இந்த இந்தியாவினுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, இராணுவத்தை எடுத்துக்கோங்க, எல்லா துறையிலுமே தமிழ்நாட்டின் பங்களிப்பு இந்தியாவுக்கு கொடுக்கலையா? பிற மாநிலத்தை சார்ந்தவர்களாம் மருத்துவம் படிப்பதற்கு இங்க இடம் கொடுக்கலையா? சட்டம் படிக்க இங்க இடம் கொடுக்கலையா? எந்த வகையில இந்த மாநிலம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யாம விட்டுடுச்சு? இன்னும் எப்படி என்னுடைய தேச, அதாவது நீங்க சொல்ற ஒரு மொழியில இருக்கிற ஒரு பாட்டை நான் பாடினாதான் நான் இந்தியன் ஏத்துப்பீங்க. என் மொழியில நான் பாடினா நீங்க இந்தியன் ஏத்துக்க மாட்டீங்களா? இதை நான் கேட்க தானே செய்வேன். மொழி என்பது என்னோட உணர்வோடு கலந்தது. அதனாலதான் சொன்னாரு, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றால் பாவேந்தர் பாரதிதாசன். சும்மாலாம் சொல்லல, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்போ தமிழுக்கு ஒரு இழுக்கு, நான் என் உயிரை பத்தியே கவலைப்பட மாட்டேன்ல. அதுதானே. என் மொழி அழிகிறது என்றால் இனம் அழிகிறது என்னங்க? இனம் அழிவது என்றால் என்ன? நான் விலங்கை போல் வாழணும்னு சொல்றீங்க. நான் சொல்றபடி கேளு, இப்படித்தான் வாழணும், தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடணும் அப்படின்னு நீங்க கேட்டா நான் பொறுத்துக்கிட்டு போகணும்னு சொன்னா அப்ப நான் உணர்வற்று இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப நாய்க்கோ வேற எந்த விலங்குக்கோ நீங்க விலங்குக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்குறேன்ற பேர்ல நீங்க போடுற சோறை தான் அந்த விலங்கு சாப்பிடணும். நீங்க காய்கறி சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க, நீங்க பால் தான் குடிப்பீங்க, நீங்க தயிர் தான் குடிப்பீங்கன்னா அந்த நாய்க்கு என்ன குடிப்பீங்க? நீங்க வளர்க்குற நாய்க்கு அந்த பால் அந்த தயிர் தான் குடிப்பீங்க, மாமிசம் கொடுக்க மாட்டீங்க. அப்படிதானே? இன்னொருத்தருக்கு என்ன கிடைக்கும்? மாமிசம் சாப்பிட்றவர்னா அவர் என்ன கொடுப்பாரு? மாமிசம். இந்த நாயால் கேட்க முடியுமா? நான் மாமிசம் சாப்பிட்றவன், எனக்கு போயிட்டு தயிர் சோது கொடுக்குறேன்னு கேட்க முடியுமா? ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த நாய்க்கு தான் நான் பட்டு மெத்த கொடுத்துருக்கேன்ல, அந்த நாய்க்கு தான் சோப்பா கொடுத்துருக்கேன்ல, நாய்க்கு எனக்கு சமமா நான் கார்ல உட்கார வச்சு கூட்டு போறேன்ல, அப்ப நாயின் உரிமையை நான் காப்பாத்துறேன்ல. நாயின் உரிமையை காப்பாத்துறீங்க, ஆனா நாய் இயல்பாக என்ன சோறு திங்கணுமோ அந்த சோறை திங்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப நானும் ஒன்னா இல்லையா? எந்த உணர்வு இருக்கிற மனுஷன் ஏத்துப்பான்? எனவே தமிழ்நாடு என்ற பெயரோடோ தமிழோடோ விளையாடினால் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை எல்லோரும் உணரணும். நேற்று தாவேகா தொண்டர்கள்ட்ட சில பேர்கிட்ட சில முக்கியமான தொலைக்காட்சிகள் பேட்டி எடுத்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு பாடப்பட்டிருக்கு, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, எங்க அதை விடுங்க, எங்க அண்ணன் முதலமைச்சராக பதவி ஏற்றிட்டாரு சில இளைஞர்கள் சொல்றாங்க. அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருப்பது மிகப்பெரிய ஆபத்து என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அது நீங்க அண்ணல் அம்பேத்கரோட வார்த்தை எடுத்து படிக்கணும். ஒரு மக்களாட்சியில ஹீரோ வர்ஷிப், தனிநபர் வழிபாடு என்பது மக்களாட்சியை சிதைத்து விடும்னு சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்ற அந்த வார்த்தையில அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த எச்சரிக்கை உண்மையாயிருச்சா? என் தமிழை விட, அரசாணையை மதிப்பதை விட ஒரு தனி மனிதன் செய்வது எல்லாமே சரி என்ற எண்ணம் வந்துவிட்டால் சட்டத்தின் ஆட்சி அங்கு இருக்காது. இன்றைய தேதி வரை சட்டத்தின் ஆட்சி இருக்கு. சட்டத்தின் ஆட்சியை சவக்குழியில் புதைப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டம் தயாராகிவிட்டால் நாம் அதை ஒப்புக்கொள்ள முடியுமா நான் கேட்கிறேன். இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சி, பிரதமர் ஆட்சி அல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆட்சி அல்ல. யாராக வேண்டுமானால் இருக்கலாம், எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். சட்டம் எதுவாக வேண்டாமல் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்டவர் என்ன சொல்றார் என்பதுதான் எனக்கு முக்கியம் என்று ஒருத்தர் சொன்னா அது சட்டத்திற்கு விடப்பட்ட சவால். அதை அங்கீகரிக்க கூடாது. அதை கண்டு சிலர் ரசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சட்டத்தின் ஆட்சியை விரும்பலன்னு அர்த்தம், மன்னராட்சியை விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். மன்னராட்சியை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த ஜனநாயகம் சாதாரண ஜனநாயகம் அல்ல. ஆனால் அம்பேத்கர் சொல்லுவாரு, so laboriously created, so laboriously created, இந்த அதாவது உழைப்பினால் உருவானது அப்படின்னு சொல்லுவார். உழைப்பினால் உருவானதுன்னு சொன்னதை நம்பால் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, இந்த 1946 49 வரைக்கும் 2.25 வருஷம் அரசமைப்பு சட்டத்தை எழுதினாங்கல்ல, அவர் தூங்காமல் எழுதினார், அவர் உணவு உண்ணாமல் எழுதினார், இந்த உழைப்பை சொல்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த உழைப்பை சொல்லல, அவர் வாலிப பருவத்தில் இருந்தே தூங்காம தான் படிச்சிருக்கிறாரு. சோறு இல்லாம தான் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அவர் லைப்ரரியில் உட்காந்துக்கிட்டு அவர் வெறும் நீரால், அதுவும் எங்க தெருவில் இருக்கிற குழா தண்ணி இருக்குல்ல, அந்த குழா நீரை குடித்து விட்டு லண்டன்ல வாழ்ந்தாருன்றதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நம்ம பாடிக்கு. எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமை அவர் தடுக்கல. அந்த வறுமையெல்லாம் மீறி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவை பெறுவதற்காக நிறைய படிச்சாரு அப்படின்றத தான் நாம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய எச்சரிக்கையாக எதை நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா,
ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் தனிநபர் வழிபாட்டுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அது இந்த நாட்டை வந்து சீரழிச்சிரும் அப்படின்றது ரொம்ப பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். இதில் மூணுமே ரொம்ப முக்கியம்னு சொல்றார். மக்களால், மக்களின், மக்களுக்காக. நம்மில் சில பேர் மக்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்ல வருவாங்க. அப்படி சொல்ல வந்தால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். அப்படிப்பட்டவர்களை ஒரு நொடி பொழுது கூட ஆட்சியில் நீடிக்க செய்யக்கூடாதுன்றார். அப்படி இதுக்கு முன்னாடி பேசியவர் திரு அமித்ஷா. அதாவது நாங்க மக்கள் விரும்புறதெல்லாம் செய்ய மாட்டோம், மக்களுக்கு எது நல்லதோ அதான் செய்வோம்னு அவர் பேசினார். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மக்களுக்கு எது நல்லதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாருன்னு சொன்னார். அப்ப மக்களுக்கு எது நல்லது, எதை செய்யணும் என்று அரசுக்கு வழிகாட்டுற நெறிமுறைகள் எங்க இருக்கு? அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 இருக்குல்ல, அந்த கூறு 41 என்ன சொல்லுது தெரியுமா? இந்தியா வளர்ந்தது உண்மை என்று சொன்ன விக்சித் பாரத்னு சொல்றீங்கல்ல, விக்சித்னா வளர்ந்து விட்டது, டெவலப்டு இந்தியா, டெவலப்டுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி டெவலப்டுன்னா கல்வியை உரிமையா கொடுக்கணுமா, வேலையை உரிமையா கொடுக்கணுமா? தொடக்க கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் கல்வி வரைக்கும் காசு இல்லாம, மக்கள்கிட்ட காசு வாங்காம, மக்களிடம் பெற வரி பணத்துல நீங்க கல்வியை கொடுக்கணும். இதுதான் கூறு 41 சொல்லுது. நீங்க உண்மையிலேயே மாற்றத்தை விரும்புவதாக இருந்தால், மாற்றத்தை செய்வதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் நம்புறவங்களா இருந்தா அவங்க என்ன சொல்லணும்? ஐயா, அண்ணல் அம்பேத்கர் கஷ்டப்பட்டு ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதினாரு. அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எல்லோருக்கும் கல்வி கொடுக்கிற பொருளாதார வசதி யாருக்கு இல்ல, அரசுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அண்ணல் அம்பேத்கர் வேதனைப்பட்டார். என்ன வேதனைப்பட்டாரு? ஏயா, ஒரு நாடு கல்வி கொடுக்க முடியாது, அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அரசு சொல்ல முடியுமா? வரி பணம் வருதுன்னா அந்த வரியில முதல் செலவே எதுவுக்கு இருக்கணும்? மக்களுடைய மருத்துவத்திற்கு, மக்களுடைய உணவுக்கு, மக்களுடைய கல்விக்கு தானே இருக்கணும். இதுக்கு போவதானா மற்ற செலவு. என்ன இப்படி சொல்றாங்களேன்னு பார்த்துட்டு அவர்களோடு இதுக்கு மேல வாதிட்டு பிரயோஜனம் இல்லைண்டா ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தை கேட்கிறாரு. ஐயா, இன்னைக்கு பொருளாதார நிலை இப்படி இருக்குல்ல, இப்படியே இருக்குமா வளருமான்னு கேட்கிறாரு. இப்படியே இருக்குமா வளருமா? அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு முடியாதுங்க, வளர்ந்தா கொடுக்குறேன்றீங்க. அப்படியே எழுதிடுறேன் நான் என்று 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியல் சட்டத்தில் கூறு 41 என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரம் மேம்பட கல்வியை உரிமையாக, வேலை, இளைஞர்களுக்கு வேலையை உரிமையாக, எல்லா இளைஞர்களுக்கும் வேலையை உரிமையாக யார் கொடுக்கணும்? அரசு கொடுக்கணும். இப்போ நீங்க மாற்றம்னு சொன்னா எதியா மாற்றம்? இது வரைக்கும் அரசமைப்பு சட்டம் சொல்லிக்கிற கூறு 41 படி வேலையை உரிமையா கொடுக்கல, கல்வியை உரிமையா கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதை சொல்றாரோ சொல்லலையோ எனக்கு தேவையில்லை, அவருக்கு பதிலாக இவர் வந்து அதுக்கு பேர் மாற்றமா? அப்படி ஒருத்தர் சொன்னா என்ன சொல்லணும்? ஏயா, உன்னை பற்றி சிந்தித்த உன் தாத்தா அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரியா? உன் தந்தை பெரியார் உனக்காக போராடி இருக்காரியா? இவரெல்லாம் தாண்டியா என்று சொல்லணுமா வேண்டாமா? இல்லைங்களா? ஆக நாம் தாத்தாவா கொண்டாட வேண்டியவரை, நாம மாமாவா கொண்டாட வேண்டியவரை, நாம் அப்பாவா கொண்டாட வேண்டிய, நான் அன்னையா கொண்டாட வேண்டிய அன்னை சாவித்திரிபாய் பூலே, அன்னை ஃபாத்திமா ஷேக், இந்த பெயர்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாதனால யாரை வேண்டுமானாலும் மாமான்னு கூப்பிடலாம், யாரை வேண்டுமானாலும் அண்ணன்னு கூப்பிடலாம், யாரை வேண்டுமானாலும் அப்பான்னு கூப்பிடலாம், யாரை வேணாலும் அம்மான்னு என்று இந்த போக்கு இருக்கு பாருங்களேன். இது வந்து ரொம்ப 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 ஆபத்தான போக்கு. நம்ம முன்னோர்கள், நம் பேரம் பேத்திக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஒரு 2 தலைமுறை கஷ்டப்படும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 தலைமுறை கஷ்டப்பட்டாலும் 3வது தலைமுறையாவது ஒரு நல்ல கல்வியை பெறட்டும். இன்றைக்கு 3வது தலைமுறையை கடந்து 4வது தலைமுறை. அப்போ இந்த 4வது தலைமுறைக்காவது நீங்க என்ன கொடுக்கணும்? சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கணும். அப்ப சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்காம நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? 100 காமராசர் உறைவிடப் பள்ளின்னு தான் சொல்லியிருக்கீங்க. உறைவிடப் பள்ளின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அது காமராசருக்கே செய்யற துரோகம். ஏன் அப்படி சொல்றீங்க? காமராசர் என்ன சொன்னாரு? அப்படியே செய்ய சொன்னாரு? 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாரா இல்லையா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம் திறந்தாரா இல்லையா? திறந்த உயர்நிலை பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு பிளே கிரவுண்டோட திறந்தாரா இல்லையா? சமமான கற்றல் வாய்ப்புக்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னா 100 ஸ்கூலை மட்டும் பெஸ்ட் ஸ்கூல் ஆக்குறீங்கன்னா, இப்போ ஏற்கனவே அதுதான் பிஎம்சியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாதிரி பள்ளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி பள்ளிக்கு வேற பேர் வைப்பீங்க, அதுவும் காமராஜருக்கு துரோகம் செய்யற பாரு காமராஜர் பேரை வைப்பீங்க. காமராஜர் பேரை வச்சு ஏமாத்த போறீங்களா?
ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கு முன்னாடியே பிஎம்சி திட்டத்தை வந்து தமிழக அரசு நிறைவேற்றணும்னு மத்திய அரசு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கு. விஜய் இதை எப்படி சமாளிப்பார் முதலமைச்சர்? அதுதான் நாங்கள் சொல்கிறேங்க. அங்கே பிஎம்சின்னு சொன்னால் நீங்கள் காமராஜர்னு சொல்கிறீங்க, அவங்க பிஎம்சி மாதிரி பள்ளின்னு சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க, அவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, சில 100 பள்ளிகள்னு சொல்கிறாங்க. நீங்களும் என்ன சொல்கிறீங்க? சில 100 பள்ளிகள் என்னவா இருக்கும்? 100 பள்ளி, சில 100 கூட இல்லை, 100 பள்ளிகள் காமராஜர் உறைவிட பள்ளிகள் சொல்கிறீங்க. பிஎம்சி இல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இதற்கு மாற்று என்ன? கலைஞருடைய சமச்சீர் தானே. நீங்கள் என்ன சொல்லணும்? சமமான கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கிறேன், அதுதான் காமராஜர் கனவு. காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அதை செய்தார். அதை மீண்டும் செய்ய இடையில் அது நடக்காம போயிருச்சு. மீண்டும் செய்வதற்கு சமச்சீர் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தோம். அதில் 2 சொல் இருக்கு, சமம் என்ற சொல்லும் சீர் என்ற சொல்லும் இருக்கு. சமமான கற்றல் வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் போய் சேருவது, அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்போம். இன்றையிலிருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அருகமை பள்ளிகள், எந்த பள்ளியில் வேணாலும் உங்க குழந்தையை சேர்க்கலாம். எல்லா பள்ளிக்கூடத்திலும் விளையாட்டு டீச்சர் நியமிக்கிறேன், எல்லா பள்ளிக்கூடத்திலும் கணினி ஆசிரியரை நியமிக்கிறேன், நிரந்தர பணியிடத்துல, இல்லையா? ஏன்னா உடற்பயிற்சி இருந்தாதானே நீங்க ஒலிம்பிக்கு உண்டான ஆளை, அப்போ ஒலிம்பிக்கு தேவையான ஆளை 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்போ தொடக்க பள்ளியில் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் வேண்டாமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வேண்டாமா உங்களுக்கு? நிரந்தர பணியிடல. இன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் வந்து தற்கால பணியிடங்கள் இருக்கிறாங்க, நிரந்தரமற்ற ஊழியத்தில் இருக்கிறாங்க. நிரந்தர அரசு பணியிடத்துல எல்லா ஆசிரியரையும் நியமிப்பேன். இதுதானுங்க சமமான கற்றல் வாய்ப்பு. இதெல்லாம் செய்யணும்லாம் அவசியம் கிடையாதுங்க, ஆனா இவர் வரணுங்க அப்படின்னா அது என்னதுங்க? அது நியாயமா? இப்ப இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் பொதுவான புரிதல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்ப இருக்கக்கூடிய உங்க தம்பி, உங்களுக்கு புள்ள இருந்தா உங்க புள்ள, என் புள்ள, எனக்கு தம்பி இப்படின்னு இருந்தா நம்மளையும் சேர்த்து வச்சு தான் பேசணும். நம்மளாம் என்ன பார்த்துக்கிட்டோம்? பிள்ளைங்க குனிஞ்சத்தலை நிமிராம நேராக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நேராக வீட்டுக்கு வந்துடணும். இளைஞர்கள் குனிஞ்சத்தலை நிமிராம போயிட்டு வந்துடணும். எந்த வம்புக்கும் போகக்கூடாது, என்ன எதுவும் பேசக்கூடாது. சொன்னமா சொல்லலையா? சொன்னது யாரு? அப்பா அம்மாக்கள் தானே, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தானே. அதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? அரசியல் அற்ற இளைஞர்களாக மாறிட்டாங்க. அரசியல் என்றால் என்ன, எது அரசு, அரசு என்ன செய்யணும், யாரால் என்ன செய்ய முடியும் என்கின்ற எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலத்தில் கல்லூரிகள் இருக்குல்ல, அரசு கல்லூரிகள் இருக்க, இந்த அரசு கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலை நடத்தலை. மாணவை பேரவை தேர்தல் நடத்தினா தானே தேர்தல் என்றால் என்னன்னு ஒரு பயிற்சி அவனுக்கு கிடைச்சிருக்கும். அப்போதானே வந்து என்ன வாக்குறுதி கொடுக்குறோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதா என்ற விவாதங்கள். அதிலிருந்து வந்தவங்க தானே இன்று கடந்த ஆட்சிகள் எல்லாம் பெரும்பகுதி அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, ஒரு அரசியல் பெற்ற இளைஞர்களாக ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வந்தாங்க. இன்றைக்கு அந்த அரசியலே இல்லாத காரணத்தால தான் அவங்களுக்கு எதுவுமே விவரம் புரியல. எனவே இங்க யார் குற்றவாளி அப்படின்னு கேட்டா அந்த இளைஞர்கள் அல்ல, அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்த தவறிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். இது நான் நீங்க உட்பட நாம தான் அதுல குற்றவாளி. இப்ப என்ன செய்யணும்? அந்த இளைஞர்களை இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். பலர் மீது வெறுப்பையும் ஒருவர் மீது நம்பிக்கையும் ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப அந்த மூலச்சலவை செய்யப்பட்டதால் மற்றவர்கள் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பையும் நீங்க உருவாக்கிட்டீங்க. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. எனவே நாம் இப்பொழுது அக்கறையோடு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, தந்தை பெரியார் ஆகட்டும், அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், அதற்கு முன்னாடி இருந்த அயோத்திதாச பண்டிதர்லேருந்து மகாத்மா ஜோதிராவ் பூலே வரைக்கும் இந்தியா முழுக்க இருந்த சீர்திருத்தம், இந்த பக்கம் ஐயங்காளி இருந்து வைகுண்டசாமிகள்ல இருந்து யாரை எடுத்துக்கிட்டாலும் இவங்கெல்லாம் முன்வைத்த மிக முக்கியமான கோட்பாடு இளைஞர்களோடு உரையாடல் நிகழ்த்தணும். இதை மகான் புத்தர் தான் முதல்ல இந்திய அளவில் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் 20ஆம் நூற்றாண்டில் பவுலோ ஃப்ராய்டை உள்ளிட்ட பல்வேறு கல்வியாளர்கள் அதை பற்றி பேசுகிறார். உரையாடல் என்பது ரொம்ப முக்கியம். உரையாடல் என்பது நான் பேசுவதை நீங்கள் கேட்பதல்ல, மக்கள் கேள்வி கேட்க அதற்கு நீங்கள் பதில் சொல்லுவது. அத்தகைய ஒரு உரையாடல் நிகழ்த்துவதன் மூலமாகத்தான் அரசு என்றால் என்ன புரிய வைக்க முடியும், அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்னன்றது புரிய வைக்க முடியும், இந்தியா என்றால் என்ன என்றது புரிய வைக்க. அவ்வாறு புரிந்து கொண்டு அதற்கான ஒரு ஆட்சி திறன் பெற்ற ஒருவரை அந்த ஆட்சி பொறுப்பிலே அமர்த்த வேண்டிய மிக முக்கியமான கடமை நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு. இந்த இளைஞர்கள் நிச்சயமாக தெளிவு பெறுவார்கள். ஏதோ நம்பிக்கையில் சில செயல்களில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் நிச்சயமாக தெளிவு பெறுவார்கள்.
தெளிவு பெற்ற தமிழ்நாடு. நம்முடைய கவிஞர் தமிழொலி சொல்வதைப் போல நியாயத்திற்காக மோதி நிற்கும், வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக சிறப்பு. நிறைவாக ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு குழந்தைங்களுக்கான அந்த போயம் இருக்குல்ல, இது வந்து குழந்தைங்கள்ட்ட பொய்யை கற்பிக்குது. இதை வந்து பாடமாக வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து நார்த்தில் வட இந்தியாவில் பேசியிருக்காரு. இது உண்மையா? அதாவதுங்க, ஒரு பாட்டு இல்லை, நிறைய பாட்டு இருக்குது. சரியா? கேட்டினும் மேன்மக்கள் மேன்மக்களே, இதை நான் எப்படி பார்க்கறது சொல்லுங்கள். இது எந்த மொழியில் இருக்குன்னு சொல்லுங்கள். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னா, மேன்மக்கள்னா யார், மேலோர்னா யார், கீழோர்னா யார், தமிழ் மொழியில் தான் இருக்குது. இதை நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? கெட்டா எப்படி அவங்க மேன்மக்கள்? அப்புறம் ஒருத்தர் தீங்கு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், தீங்கு செய்கிறவன் ஒரு விபத்து நடக்கு, ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் வருது, அந்த சூழலை விட்டு பயந்து ஒருத்தன் ஓடுறான்னா அவனை நான் தலைவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பா அவர் பயந்து ஓடினா கூட அவர் தலைவர் அப்படி தான்ப்பா ஓடுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லையா? ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவர் சிக்கல் இருக்கிற இடத்துல நின்று வழிகாட்டணும். அந்த வழிகாட்டும் பொழுது அந்த தலைவருக்கே ஒரு ஆபத்து வந்தால் கூட அந்த ஆபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை அந்த தலைவருக்கு இருக்கணும். அந்த மன வலிமை இல்லாதவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்வேன், மன வலிமையெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லைங்க, இவர் தலைவராக இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்றவன் பகுத்தறிவு கொண்டவனா என்ற கேள்வி எழுகுது இல்ல. எனவே மக்களை பகுத்தறிவு பால் நின்று ஆர்டிகல் 41 படி விஸ்கித் பாரத் என்று மிஸ்டர் நரேந்திர மோடி சொல்வது உண்மை என்றால், டெவலப்டு இந்தியா என்று சொல்வது உண்மை என்றால், டெவலப்டு இந்தியால மிஸ்டர் நரேந்திர மோடி கல்வியை யார் கொடுக்கணும் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறீங்களா? அரசமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறீங்களா? அல்லது விஸ்கித் பாரத் என்று நீங்கள் சொல்லுவது பொய்யா? விஸ்கித் பாரத் என்று சொல்வது பொய் இல்ல, உண்மை என்று சொன்னால், அப்ப வளர்ந்து விட்ட இந்தியாவுக்கு நான் எதை செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, வளர்ந்து விட்ட இந்தியாவிற்கு கல்வியை உரிமையா கொடுக்கணும், வேலையை உரிமையா கொடுக்கணும். அதை நீங்க செய்யலன்னா ஒன்று அது விஸ்கித் பாரத்னு சொல்லக்கூடாது, அது வளர்ந்து விட்ட இந்தியான்னு சொல்லக்கூடாது. எனவே பொய்யை சாமர்த்தியமாக பேசிவிட்டு அதை பற்றி மக்கள் விவாதிக்காமல் இருப்பதற்கு வேறு எதையாவது ஒன்றை விவாத பொருளாக வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். டங் ட்விஸ்டர்ஸ், நாக்கு பிறல்றது இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக பல சொற்களை இப்போ லா 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 சொல்றீங்க இல்லையா நம்ம. ஸோ அப்போ அந்த அந்த நாக்கு பிறல்வது, வாய் திறந்து குழந்தைகள் எல்லா சொற்களை உச்சரிக்க கற்றுக்கொள்வது, அதற்கு இசையோடு கூடிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாடலை உருவாக்கியிருக்கலாம். அந்த பாடல்கள் எல்லாமே அந்த காலகட்டத்திற்கு பொருந்தியதா பொருந்தலையான்றது வேற விஷயம். இந்த காலகட்டத்துக்கு பொருந்துதா பொருந்தலையா அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ இந்த காலகட்டத்திற்கு அத்தகைய பாடல்கள் பொருந்தவில்லை என்றால், இந்த காலகட்டத்திற்கு எந்த பாடல் பொருந்துமோ அந்த பாடலை தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு ஏராளமான பாடல்கள் இருக்கு. ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவர் உணரப்பாணி. இந்த பாடலை சொல்லுவதற்கு முன்வாங்க. பாவேந்தன் பாரதிதாசன் இந்த பாடலை ஹிந்தியில மொழிபெயர்த்து எல்லா மொழியிலும் சொல்லுங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னது? குஜராத் மொழியில சொல்லுங்க, சமஸ்கிருத மொழியில சொல்லுங்க, இங்கிலீஷ் மொழியில சொல்லுங்க. யார் சொல்ல வேண்டான்னு சொன்னது? ஆக நாங்க கேட்கறதெல்லாம் எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு. அந்த சமூக கட்டமைப்பை இந்திய அரசமைப்பு சட்டம் உத்தரவாதப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் எங்கள் தமிழ்நாடு, எங்கள் தமிழ் மாநிலம் இந்தியாவினுடைய மிகச் சிறப்பான பெருமைமிக்க இந்த மாநிலம். எங்கள் தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழிக்கு எந்த வகையில் பின்னடைவோ இழுக்கோ ஏற்பட்டாலும் தமிழர்களாக இந்தியர்களாக நாங்கள் இது அனுமதிக்க மாட்டோம். தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு என்று தமிழர்கள் குரல் கொடுக்கும் பொழுது காஷ்மீரி மக்கள் அதற்கு துணை நிற்பார்கள், குஜராத்தி மக்கள் துணை நிற்பார்கள். நீங்க நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா போனீங்கன்னா அங்க இருக்கிற காசி கரோ பேசுற மக்கள் இதே தான் நாங்களும் கேட்கிறோம் வருவாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய போராட்டம் அதுதான். என் மாநில மொழி, என் மக்கள் மொழி, என் மக்கள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடு என்பதுதான் காசி மக்களுடைய போராட்டம், கரோ மக்களுடைய போராட்டம். அந்த கரோ
மொழி காசி மொழி பேசுகிற மக்களுடைய போராட்டமும் தமிழ் மக்களுடைய போராட்டம் ஒன்று என்கின்ற போது இந்த போராட்டங்கள் தான் இந்தியா என்கின்ற இந்த ஒருமைப்பாட்டை உருவாக்கியிருக்கு. நாமெல்லாம் இந்தியர்கள்ப்பா, அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க நல்லா பேசலாம்ப்பா, யார் மொழியில வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம்ப்பா, படித்து மேலே வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டினோட வளர்ச்சிக்கு எல்லோருமே பங்களிப்பு செய்வோம், நாமெல்லாம் ஒத்துமையாக இருப்போம் என்கின்ற அந்த இந்திய ஒருமைப்பாடு 75 வருடங்களாக வேற்றுமையை அங்கீகரித்து கட்டமைக்கப்பட்டது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த இந்திய கட்டமைப்பை சிதைக்க பார்க்க நிச்சயமாக எந்த இந்தியரும் அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக தமிழ் நிச்சயம் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ரொம்ப அழகாக தமிழ் சார்ந்த விஷயங்களை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறோம். மிக்க நன்றி சார். நன்றி.